ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? நல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு. இத்தனை வருஷமும் பிரசங்கம் பண்ணாலும் ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வசனத்தை பேஸ் கேம் பண்ணு தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை போராட வேண்டி இருக்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம். இன்னும் அவ்வளவு ஈஸியாக தேவனுடைய வசனத்தை எடுக்க முடியலன்னு அவர் என்கிட்ட சொன்னார். மாற்றாத, மாற்றிட்டே இருக்காது. அவர் இடத்துல சொன்னார், அப்படிலாம் இல்லையே, ரொம்ப ஈஸி தானே அப்படின்னார். என்னென்னா, என்ன நீங்கள் டெக்னாலஜி தெரியாமல் இருக்கிறீங்க? ஏஐகிட்ட போய் என்ன மெசேஜ் வேணும்னா அதுவே என்ன பண்ணுது? உங்களுக்கு புரியலையா? ஏஏ தெரியுமா? A1 பிரியாணி தெரியுமா? எடுத்து கொடுக்குது, எதை சொன்னாலும் கொடுக்குது. இங்கே பார்க்கணும், ஒரு ஆப்பையே எனக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்தார். இப்படி பண்ணுங்க, இது இருக்குது, ரொம்ப ஈஸி, எல்லாமே இப்போ கைக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னார். ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்தோன்னா அன்றைக்கி என் பிரசங்கம் ஃபெயிலியர். அன்னைக்கு அந்த ஆப்பையே மொபைலை விட்டு டெலிட் பண்ணிவிட்டு என்னுடைய பழைய பாணிக்கு போயிட்டேன். இந்த நவீன கால பிரசங்கிகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாட்களில் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து தேவன் கொடுக்குற வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் தேவனிடத்திலிருந்து அதற்கான வியாக்கியானங்களையும் அதற்கான விளக்கங்களையும் பெற்றுக்கொண்டு பிரசங்கிக்கிற தேவ ஊழியர்கள் பெருகி இருக்கிற இந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 50 வருடங்களாக மாணவ பருவத்திலிருந்தே மிஷனரி ஊழியத்திலும் அநேக வேதாம கல்லூரிகளிலே நல்ல ஒரு ஆசிரியராகவும் முன்னாள் மதுரை தமிழ்நாடு ஏஜி வேதாமக்களினுடைய முதல்வராகவும் இருந்து இப்பொழுது பெங்களூரில் இருந்து SIBCலையும் நம்முடைய கல்லூரியிலும் அநேக மாணவர்களை உருவாக்கி கொண்டு வருகிற ஒரு நல்ல ஒரு தேவதாசனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய மகிமைப்படுத்தும். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், ஃபேக்கல்ட்டி எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்னு. நல்ல மூத்த தேவ ஊழியர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இப்படிப்பட்டதான தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக தேவனுடைய வசனத்தை கேட்பது இந்த நாட்களில் அரிதாக இருக்கிற நாட்களிலே மறுபடியும் இந்த நாட்களிலே நம் மத்தியிலே அருமையான டாக்டர் ராஜசேகர் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருப்பதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ரொம்ப பிஸி ஷெட்யூலாக இருந்துச்சு. ஆஸ்திரேலியா போயிருக்கணும் அவங்க பிள்ளைகளை பார்க்குறதுக்கு. ஆண்டவர் நமக்காக பிள்ளைகளே ஆஸ்திரேலியாவிலேருந்து பெங்களூர் கொண்டு வந்துட்டார். நீங்கள் கோயம்புத்தூருக்கு போயிட்டு வாங்கன்னு. அந்த சின்ன சேஞ்ச் தான். ஓகேவே, மறுபடியும் நான் அவர்களை கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வார்ம் வெல்கம் டு டாக்டர் ராஜசேகர். உங்களை எல்லாரையும் கர்த்தருடைய சமூகத்தில் பார்க்குறது மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரசங்கம் மாதிரி இருக்காது. அதனால் அது சந்தோஷமா அல்லது வருத்தமானு தெரியல. ஓகே, சில சமயம் சில ஜோக்குகளும் சொல்லலாம். ஓகே, சில ஜோக்குகளும் சொல்லலாம். ஒரு பாஸ்டர்கிட்ட அம்மா ராத்திரி நேரத்தில் 9 மணிக்கு பிறகு, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்னம்மா, எனக்கு தூக்கமே வரல பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஒன்று இவர் என்ன செய்யறது, ஜெபம் பண்ணி நல்லா தூங்குங்கன்னு சொல்லிட்டாரான். ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்ப அதே அம்மா ஃபோன் பண்ணாங்களா, பாஸ்டர் எனக்கு இன்னும் தூக்கம் வரல பாஸ்டர், உங்கள் ஜெபம் வேலை செய்யலை பாஸ்டர். சரி, அப்போ 119 சங்கீதத்தை எடுத்து வச்சு வாசிங்க சொன்னாரா. அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப ஃபோன் பண்ணாங்களா, பாஸ்டரை வாசித்து முடிச்சுட்டு எனக்கு தூக்கம் வரலன்னு. அதான் அது எப்படி அந்த அம்மாவுக்கு 119 சங்கீதத்தை வாசித்தும் தூக்கம் வரல? உங்களுக்கெல்லாம் 23ஆம் சங்கீதம் வாசித்தாலே, அல்ல 117ஆம் சங்கீதம் வாசித்தாலே தூக்கம் வந்துடும்ல. 117ஆம் சங்கீதத்தில் என்ன விசேஷம் தெரியுமா? 2 வருஷம். திரும்பியும் ஃபோன் பண்ணி எனக்கு தூக்கம் வரல பாஸ்டர். சரிம்மா, என்ன செய்யணும்? இந்த ஃபோன்லேயே ஒரு பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர், நீங்கள் பிரசங்கத்தை துவக்குனீங்கன்னா எனக்கு தூக்கமே வந்துடும் பாஸ்டர்னு சொன்னாங்களாம். அதனால இன்னைக்கு பிரசங்கம் கிடையாது. ஐயோ தூக்கம் போச்சுடா, பிரசங்கம் பண்ணுவார் நல்லா தூங்கலான்னு வந்தால் இவர் பிரசங்கம் கிடையாதுங்கிறாரு. ஓகே, பல வருஷங்கள் டீச்சராக இருக்கிறேன். டீச்சர்கள்ட்ட நல்ல குணம். இந்த ஃப்ரீடம் 2026 தலைப்பில் இன்றைக்கு ஒரு நிகழ்வை பார்த்தாலே இது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை, இது ஒரு நிகழ்ச்சின்னு தெரியும், அப்படி தானே? அதனால் அலர்ட்டாக இருங்க. ஓகே, கை தட்டுறதுல நல்லது தட்டுறவங்களுக்கு, ஏன்னா உங்கள் கைகளில் ரத்த ஓட்டம்லாம் நல்லா வரும். ஓகே, யாருக்காக கை தட்டுறீங்களோ அவருக்கு ஆபத்து. ஓகே, நமக்கு இத்தனை பேர் கை தட்டுறாங்களே அப்பா இன்னும் கொஞ்சம் தலை இல்லை வெயிட்டு கூடிடும்.
அதனால் அடிக்கடி நீங்கள் கைத்தட்ட தேவையில்லை, உங்களுக்கு கையில் ரத்த ஓட்டத்துக்காக கையில் தட்டிக்கலாம். அருமையான ஒரு தீம் கொடுத்துருக்குறாங்க. விடுதலை பெற்ற பெண்மான் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க? அப்படியா? பைபிளில் தான் இருக்குது. என்ன இது பைபிளில் உள்ள ஸ்டேட்மெண்ட்னு எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கானே. விடுதலை பெற்ற பெண்மான். ஓகே, நல்ல அருமையான விடுதலைக்காக விடுதலை தினத்தில் நம்ம கொண்டாட போகிறோன்னு இந்த வசனத்தை எடுத்திருக்கிறாங்க. திருப்பிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 21வது வசனம். 4 செஷன்ஸ் இருக்குது, அதாவது 4 பாட வேளைகள் அல்லது 4 பகுதிகள் இருக்குது. 4 செஷன் இருக்குது. 4லையும் பிரயோஜனமான இந்த இப்போ விடுதலை பெற்ற பெண்மானாக மாறுவது எப்படி, எப்படி விடுதலை பெறுவது. 2வது செஷன் குடும்ப வாழ்வில் விடுதலை அனுபவித்தல். அப்பாட, அங்கேருந்து விடுதலை வேணும் தானே இன்னைக்கு வந்து மீட்டிங்கில் வந்து உட்கார்ந்துருக்குறோம். அது குடும்ப வாழ்வில் விடுதலை அனுபவித்தல் 2வது செஷன். 3வது செஷன் திருச்சபை வாழ்வில் விடுதலை அனுபவித்தல். ஓகே. 4வது செஷன் விடுதலை வாழ்வை சமுதாயத்தில் பரப்புதல். ஓகே, அப்படி 4 செஷன் இருக்கும். ஒவ்வொன்றையும் பார்ப்போம். இந்த விடுதலை பெற்ற பெண்மான் சொல்லி 49வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 49, எல்லாத்தையும் பைபிள் இருக்குது இல்லை, திருப்பிக்கிடுங்க பாருங்க. இந்த யாக்கோபு நல்லா சுற்றி அலைஞ்சிருக்கிறார். ஓகே, அலைஞ்சு கடைசியில் எகிப்தில் வந்து செட்டில் ஆகிட்டாரு. எகிப்தில் வந்து கடைசி நாட்கள் எகிப்தில் செலவழிக்கிறார். சாகருக்கு முன்னால் தன்னுடைய 12 பிள்ளைகள். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 13 பிள்ளைகள். 13வது பிள்ளைன்ற பெயர் என்ன? 13வது பிள்ளையுடைய பெயர் பெஞ்சமின். தீனாள் எப்போ பிறந்த? தீனாள் லேயாளுக்கு பிறந்தவா. நிச்சயமாக பெஞ்சமினுக்கு மூத்தவளாக தான் இருக்கணும். ஆனால் என்னவோ 12 பேரை தான் லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. அந்த 13வது பொண்ணை லிஸ்ட்டில் சேர்க்கறது கிடையாது. ஓகே, 13 பிள்ளைகள். ஓகே, எப்படியா சிலருக்கு ஆண் பிள்ளைகளாக நிறைய பிறக்குது, சிலருக்கு பெண் பிள்ளைகளாக பிறக்குது. அங்கே 12 ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு பெண் பிள்ளை. சரி, 12 பிள்ளைகள் பேரும் எல்லாருக்கும் தெரியுமா? சண்டே கிளாஸ் கேள்வி இல்லை, நாங்கள்லாம் சண்டே கிளாஸை தாண்டி வந்துட்டோமே. சரி, அதில் இந்த கடைசி நாட்களில் இந்த யாக்கோபு 13 பிள்ளைகள். சரி, தீனாளை பற்றி இல்லை அதுக்கப்புறம். ஓகே, அவளை கல்யாணம் கட்டி கொடுத்துருந்துருப்பாங்க அல்லது எப்படியோ. அந்த குடும்பம் இங்கே வரல. 12 பேருடைய குடும்பம் தான் இங்கே வந்திருக்குது. கடைசி நாட்களில் தன்னுடைய ஜீவ காலத்தையும் யோசித்து பார்த்துருப்பார், எப்படிலாம் ஆண்டவர் நடத்தினார். ஓகே, வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தை வாசிங்கன்னா, ஆதியாகமம் எல்லாம் வாசிருக்கேன்னு சொல்கிறவங்க எல்லாருமே 50 அதிகாரத்தையும் வாசிருப்பீங்கல்ல. ஓகே, அதனால் வாசித்து முடிச்சாச்சு, நம்ம வாசிக்கிறக்கு ஒன்றும் இல்லைன்னு திரும்ப திரும்ப வாசிக்கும் போது. ஓகே, பார்வோன் வந்து உமக்கு வயசு எத்தனையான்னு கேட்குறான். இவரை பார்த்தா ரொம்ப வயசானவர் மாதிரி தெரியுது, உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்குறான். அதுக்கு யாக்கோபு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதை ஏன் கேட்குறீங்க? நான் 130 வருஷம் வாழ்ந்துட்டேன், எல்லாம் ஒரே தொந்தரவும் ஒரே பிரச்சனையும் தான். ஆனாலும் எங்கள் பெரிய எனக்கு மூத்தவங்கெல்லாம் இதை விட நிறைய வாழ்ந்துருக்காங்க. அந்த மாதிரி தானே எழுதியிருக்குது. எடுத்தவங்க வாசிங்களா? உங்க வயசு என்னையான்னு கேட்டேன். பரதேசியா வாழ்ந்த நாள் 130 வருஷம். வயசு எத்தனைன்னு சொன்னா இப்படியா புலம்புவாங்க? 130 வயசுன்னு சொன்னா போதும். நான் பரதேசியா இருந்தேன் 30 வருஷம், கொஞ்சமும் சஞ்சலமும். யாட்ட சக்கரவர்த்திட்ட சொல்றாரு, உங்களுக்கு எத்தனை வயசா என்ன, அதை ஏன் கேட்குறீங்க இப்படின்னா புலம்பி தள்ளி. ஆனாலும் எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டிலாம் இன்னும் நிறைய வாழ்ந்துருக்காங்க. இன்னும் எத்தனை வருஷம் நான் சஞ்சலம் அனுபவிக்க வேண்டி இருக்குதோ. வாசிக்கும்போது நம்ம அப்படி உணர்வோடு பார்த்தோன்னா. ஆனால் அதுக்கப்புறம்
யோசேப்புடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றா தெரியுமா? கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார்னு சொன்னது யார் தெரியுமா? அப்படியா? சரி, தாவீது 23ஆம் சங்கீதத்தில் வாசிச்சிருக்கீங்க. இதை வாசிங்க. ஓகே. யாக்கோபு எப்ராமியையும் பென்யமீனையும் ஆசீர்வதிச்சது, the Lord who has been my shepherd. ஓகே. இன்னும் 17ஆம் வசனத்தில் இருக்குது. என்ன 16ல் இருக்குதோ? 16ல் 15. ஓகே. தமிழ்ல இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன் போட்டிருக்குது, அப்படிதானே? ஓகே, இதுல பாருங்க, இதை ஹைலைட் பண்ணிருக்கிறது, the God who has been my shepherd all my life to this day. என்னுடைய வாழ்க்கையில இந்நாள் வரைக்கும் என்னுடைய மேய்ப்பனாய் இருந்த தேவன் போட்டிருக்குது. தமிழ்ல அந்த மேய்ப்பன் வார்த்தை போயிட்டு, அதனால தான் நமக்கு கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான்னு சொன்னது யாருன்னா தாவீதுன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா தமிழ் பைபிளில் அந்த மேய்ப்பன் வார்த்தையை யாக்கோபு வாயிலிருந்து எடுத்துட்டாங்க. ஓகே. என்னை ஆதரித்து வந்த தேவன் சொல்கிறாரு. ஓகே. என்னுடைய மேய்ப்பனாக இருந்த தேவன். ஓகே. ஸோ கர்த்தருடைய மேய்ப்பர்னு முதலாவது சொன்னது யாக்கோப். அவர்கிட்ட இருந்தால் பின்னால் தாவீது யூதாவுடைய வம்சத்தில் வந்தவர் பிடிச்சிக்கிட்டார். சரி, ரைட். இந்த கடைசி நாட்களில், அவருடைய கடைசி நாட்களில் தன்னுடைய கர்த்தர் தனக்கு கொடுத்த 12 பிள்ளைகளையும் பற்றி யோசித்து பார்க்குறார். அவங்களுடைய குணம் எப்படி, அவங்களுடைய நல்ல குணங்கள், கெட்ட குணங்கள் எவை, இந்த குணங்களை இப்படி இருந்தால் அவங்களுடைய நாட்கள் எப்படி இருக்கும் யோசித்து பார்த்துருக்கிறார். வயசாக ஆக என்னை யாரும் கவனிக்கலையே, யாரெல்லாம் நான் எப்படிலாம் கவனித்தேன், என்னெல்லாம் செய்தேன், அப்படி செல்ஃப் சென்டர்டாக ஆயிடுவாங்க. ஆனால் இவர் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி, ஆண்டவர் என் பொறுப்பில் கொடுத்த பிள்ளைகள், இன்னும் சிலருக்கு ரொம்ப எடுத்த உடனே மூத்த மகன் இன்னும் படிச்சிருக்கா, மருமகன் இன்னும் படிச்சிருக்கிறாரு, இங்கே இருக்கிறாங்க, அந்த நாட்டில் இருக்காங்க, இந்த நாட்டில் இருக்கிறாங்க, நான் அங்கே 3 தடவை போயிட்டு வந்திருக்கேன். எத்தனை தடவை போனால் எனக்கு என்னையா, அவருக்கு பெருமை. சரி, ரைட்டு. பிள்ளைகளை பற்றி பெருமை பேசுவாங்க, அல்லது பிள்ளைகளை பற்றி என்னை கவனிக்கவே இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் புலம்புவாங்க. ஆனால் இவர் 49வது அதிகாரத்தில் சொல்றாரு, யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள். இப்போ நம்ம 2 பிள்ளைகள் அல்ல 1 பிள்ளை அவ்வளோதான் வச்சிருக்கிறோம், அப்படிதானே? இவர் 12 பிள்ளை, 13 பிள்ளை. சரி, ரைட். ஒரே ஒரு பிள்ளை, வாரத்துக்கு ஒரு தடையாவது ஃபோன் பண்ணுப்பா. 12 பிள்ளைகள் இருந்ததுன்னா ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணாங்கன்னா எவ்வளோ, அப்படிதானே ஜேன்னு இருக்கும் அந்த நாட்களில். இப்போ எல்லாம் சுருங்கி ஒன்று கண்ணு, அதுவும் எப்போ வருவாங்களோ எப்போ பார்ப்பாங்களோ. 12 பிள்ளைகளும் கூடி வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? என்ன கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். கடைசி நாள்னா இப்போ உலகம் முடியும் போதா அவங்களுடைய வாழ்க்கை. உங்களை பெற்றதுலேருந்து நான் பார்த்துருக்குறேன், உங்கள் குணாதிசயங்கள்லாம் எனக்கு தெரியும். இப்படி குணங்களோடு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கிறத நான் சொல்கிறேன். நான் சாகறதுக்கு முன்னால் நான் சொல்கிறேன். அதை கேளுங்க. நல்லா வாழணும்னா நல்லா வாழுங்க, கடைசி நாட்கள் நல்லா இருக்கும் சொல்கிறாரு. இதை வாசிருக்கீங்கல்ல, 12 பேரை பற்றியும் சொல்கிறாரு. சிலரை பற்றி 1 வசனம் தான் இருக்குது, சிலரை பற்றி 2 வசனங்கள், சிலரை பற்றி 6-7 வசனங்கள்லாம் இருக்குது. யாரை பற்றி அதிக வசனங்கள் பேசியிருக்கிறாரு? யோசேப்பை பற்றியும் யூதாவை பற்றியும் யோசேப்பை பற்றியும் நிறைய பேசியிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு ஓமானத்தை சொல்கிறாரு, ஒரு காரியத்தோட கம்பேர் பண்ணி சொல்கிறார். ரூபனை பற்றி என்ன சொல்கிறாரு? தண்ணீரை போல் தளம்பினவன். ஸ்டடி கிடையாது, தளம்பினவன், தண்ணி. அப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொன்றும் சொல்கிறார். சிமியோனையும் லேவியும் பற்றி என்ன சொல்கிறாரு? கொடுமையின் கருவிகள். அப்பா பக்கத்தில் போய் நிற்காதப்பா, ரவுடி பசங்கப்பா, சலாம் போட்டு தூர போயிரு, பக்கத்தில் நிற்காத. என் ஆத்மாவே அவன் பக்கத்தில் போயிடாத. அதே மாதிரி யூதாவை பற்றி என்ன சொல்றாரு?
பாலசிங்கம். செபுலோனை பற்றி துறைமுகம். இசக்காரை பற்றி என்ன சொல்றாரு? கழுதை. நான் புத்தா பிள்ள அப்படிதானே? பிள்ளைய கழுத எருமைன்னு சொல்லிருக்கீங்களா? சொல்லியிருக்கோமா? ஏன் கழுத? என்னப்பா? ஏன் எருமை? என்னம்மா சொன்ன அவங்களுக்கு உரைச்சதுன்னா. சரி, ஒரு பிள்ளைய கழுதங்கிறாரு. இன்னொருத்தனை விரியன் சொல்றாரு. அவர் பெற்ற பிள்ளைகள் தான். இன்னொருத்தவனை பாய்ந்து விழுகிறவன் சொல்றாரு. இன்னொருத்தனை சாப்பாட்டுறாமன் சொல்றாரு. யோசேப்ப கனிதரும் செடின்னு சொல்றாரு. பென்யமீன் என்ன சொல்றாரு? ஓநாயி. அப்பா தான் பிள்ளைகளை, தான் பெற்று வளர்த்த பிள்ளைகளை பற்றி அவங்களுடைய குணாதிசயத்தெல்லாம் பார்த்து வச்சிருக்கிறார். அநேகரை பற்றி, இப்போ யூதாவை பற்றி, யோசேப்பை பற்றிலாம் நிறைய அதிகாரங்கள் இருக்குது. மற்றவங்களை பற்றி இவர் சொல்லி தான் நமக்கு சில காரியங்கள் தெரிய வருது. நப்தலியை பற்றி இவர் தான் சொல்றார். விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். பெண்மான்னா டோ, டிஓஇ. பெண்மான். ஆனால் பார்த்தா ஒரு பையனை பார்த்தா சிங்கம்னாரு, ஒரு பையனை பார்த்தா ஓனாய்ங்கிறாரு, ஒரு பையனை பார்த்தா விரியன்கிறாரு, ஒரு பையனை பார்த்தா கழுதைங்கிறாரு. ஓகே, இவனை பார்த்தா பெண்மான், அதுவும் விடுதலை பெற்ற பெண்மான். மான் பார்த்துருக்கோமா? எங்கே பார்த்துருக்குறோம்? ஓகே, ஜூவில் பார்த்துருக்கேங்க. அப்போ அடைச்சி போட்ட பெண்மானை தான் பார்த்துருப்போம். இங்கே கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில காட்டு வழியாக வந்தோன்னா சச்சி சாயங்கால நேரத்தில் வந்தோன்னா கூட்டம் கூட்டமாக மேயும். ஓகே, நேச்சுரலில் பார்க்கலாம். ஓகே, ஆண்மான்னு சொல்லாமல் பெண்மான்னு சொல்லிருக்கேன். ஆம்பளை பையனை பார்த்து அப்படி தானே? விடுதலை பெற்ற பெண்மான்னு ஆம்பளை பையனை பார்த்து சொல்றாரு. ஓகே, மானை பற்றி உங்களுக்கு பொதுவாக மானை பற்றி எப்படி தெரியும்? என்ன தெரியும்? புல்லு மேயும் அங்கங்க. ஓகே ஓகே, சரி சரி, வெவ்வேறு ஓமைகள். கண்ணுக்குட்டி பார்த்துருக்கீங்களா? கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி நடக்கிறதும் தாய்ப்பசு நடக்கிறதையும் பார்த்துருக்கீங்களா? என்ன வித்தியாசம் இருக்குது? ஓகே, துள்ளி துள்ளி குதிக்கும். ஓகே, சரி. அதே மாதிரி தான் பெண்மானை பற்றி சொல்லும் பொழுது அது விடுதலை பற்றி அது சந்தோஷமாக அந்த விடுதலையை அது அனுபவிக்கிற மாதிரி என் பையனில் 12 பையனில் ஒரு பையன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, விடுதலையை சந்தோஷமாக அனுபவிக்கிறான். ஓகே, அது மாத்திரம் இல்லை, அவன் பேசுகிறத கேட்டாலே அவ்வளோ இன்பமாக இருக்குது தெரியுமா? அப்பா சொல்கிறாரு, என் பையன் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல. சின்ன பிள்ளையில் இருக்கும்போது திருவள்ளுவர் ஒரு பாட்டு, ஒரு திருவள்ளுவர் இதுதானே, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார். ஓகே, சின்ன பிள்ளையில பேசுறது தத்தக்க பத்தக்கான்னு பேசுறது எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கும், ரெக்கார்ட் பண்ணி வச்சு அது. ஆனால் வயதாகி வந்த பிறகுதான் அவங்க பேசுகிற பேச்சு ஐயோ. ஆனால் இவன் சாக கிடக்கிற அப்பா சொல்கிறாரு, உன் பேச்சை கேட்டால் எனக்கு இன்பமாக இருக்குப்பா. ஓகே, சந்தோஷமாக பேசுகிறேன். இவன் யார் தெரியுமா? நப்தலி. அவருடைய யாக்கோபுடைய பிள்ளைன்னு தான் சொன்னீங்களே. யாக்கோபுக்கு எத்தனை மனைவிகள் தெரியுமா? யா, ஓகே, 2 லீகல் ஒய்ஃப். ஓகே, ஃபுல் ரைட்ஸ் உள்ள பெண்கள், மனைவிமார். அடுத்தது மறுமனையாட்டி. ஓகே, தமிழில் மறுமனையாட்டின்னு நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. வைப்பாட்டி இல்லை, ஓகே, மறுமனையாட்டி. செகண்டரி ஒய்ஃப்ஸ். ஓகே, அவங்களுக்கும் உரிமைகள் உண்டு, ஆனால் லீகல் ஒய்ஃபுக்கு உள்ள ஸ்டேட்டஸ் கிடையாது. ஓகே, சப்சிடியரி ஒய்ஃப்ஸ்.
ஓகே, அவங்களுக்குள்ள உரிமைகள் குறைவு, ஆனால் சமுதாயத்தினால ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். ஓகே, மனைவி மறுமனையாட்டி. ஓகே, இங்கே வச்சிருக்கிற மாதிரி இங்கே ஒரு மனைவி தான் லீகலாக வச்சிருக்கணும். ஓகே ஓகே, சின்ன வீடுன்னு சொல்லுவாங்க, இது சின்ன வீடு கிடையாது. சின்ன வீடுங்கிறது தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனாலும் சமுதாயத்தில் ரகசியமாக பேசிக்கிறது. இது மறுமனையாட்டினா லீகலி அக்செப்டட், பட் லீகல் ஸ்டேட்டஸ் லீகல் ஒய்ஃபுக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. என்னுடைய லீகல் ஒய்ஃப் யாரெல்லாம்? ராகேல் லேயாளா, லேயாள் ராகேலா? ஓகே, நிறைய பாடங்கள் பைபிள்லேருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. ஓகே, இப்படி போனால் இன்னைக்கு நாள் முழுவதும் ஒரே பிரசங்கத்தில் ஒரே செஷனில் முடிஞ்சு போகும். நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக நான் யாக்கோப ஈசாக்கு உங்கள் தாத்தா வீட்டுக்கு போன்னு அனுப்புகிறாரு, அப்படி தானே? தாத்தா வீட்டுக்கு போ, ஓகே, பெத்துவேல் வீட்டுக்கு போன்னு அனுப்புகிறாரு. எதுக்காக அனுப்புகிறாரு? அங்கே போய் உங்கள் மாமா லாபானுடைய குமாரத்திகளில் பெண் கொண்டுக்கோ. பைபிள் எழுதியிருக்கிறதான் சொல்கிறேன். ஓகே, உங்கள் தாத்தாவுடைய வீட்டுக்கு போய் உங்கள் தாய் மாமா வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுன்னு. ஓகே, இதெல்லாம் நம்ம அப்படியே அனுபவித்து வாசா நல்லாயிருக்கும், போர் அடிக்காது. ஓகே, சரின்னு வர்ற வழியில் ஆண்டவர் அவனை பார்த்து அவனை கனவுல பேசி அனுப்புகிறாரு. சினிமா பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நேற்று கூட பார்த்தனே. அது என்ன பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறீங்க. முந்திலாம் தேட்டரில் போய் பார்க்கணும், அல்லது பஸ்ஸில் எங்கேயாவது போடும்போது பார்க்கணும். இப்போ தான் வீட்லேயே பார்த்துக்கலாம். சினிமா சீன் மாதிரி இருக்குது. இவன் ஓடி வாரா, ஊருக்கு வெளியே மேய்ப்பர்கள்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு லாபான தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. அவனுடைய மகா இப்போ மந்தையை கூட்டிகிட்டு வருவான். சினிமா டைரக்டராக இருந்தால் எப்படி எடுத்திருப்பான்? இவர் ஹீரோ வந்து நிற்கிறாரு, அங்கே ஹீரோயின் ஆடை விரட்டிக்கிட்டு வரா. பார்த்த உடனே இவன் கழுத்தை கட்டி அழுகுறான். பைபிளில் வாசிச்சிருக்கீங்களா அதெல்லாம்? ஓகே, கண்டதும் காதல் வந்துடுச்சு. பின்னால் பார்த்தா தெரியுது, பின்னால் பார்த்தா தெரியுது. லேயாளை பற்றி என்ன எழுதி தெரியுமா? தமிழில் கூச்சப்பார்வைன்னு போட்டிருக்குது. ஓகே ஓகே, கூச்சப்பார்வைன்னு போட்டிருக்குது. ஓகே, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அவங்க ஒரு லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் வச்சுருக்காங்க, அதில் வீக் ஐஸ்னு போட்டிருக்குது. வீக், WEAK, அவருடைய கண்கள் பலவீனமானவைன்னு. இந்த லேயாளுடைய கண்களை பற்றி பைபிளில் எழுதியிருக்குது. தமிழில் கூச்சப்பார்வைன்னு எழுதியிருக்குது. ஓகே, சில டிரான்ஸ்லேஷனில் ஷி ஹட் வீக் ஐஸ்னு போட்டிருக்குது. ஆனால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா டெலிகேட் ஐஸ், டெலிகேட், DELICATE, டெலிகேட். டெலிகேட்னா என்னது? அதுவும் ஒருவேளை வீக்குன்னு சொல்லலாம், அல்லது ப்ரெஷியஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப ஃப்ரெஜைல். ஓகே, நான் அர்த்தம் கொள்வது என்னன்னா, அது எங்கே வருது அந்த அதிகாரம், அந்த வசனம்? ஓகே, 29:17. ஆதியாகமம் 29:17. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது. அது தப்பான டிரான்ஸ்லேஷன், சரி கிடையாது. லேயாளுடைய கண்கள் அழகானவையாக இருந்தன, பியூட்டிஃபுல் ஐஸ். கயல் விழின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? கண்ணு வந்து மீனை போல. கண்ணு கண்ணாக தானே இருக்கணும், மீனாக இருந்ததுன்னா அது என்ன? சரி, ஓகே ஓகே, மீன் துள்ளுற மாதிரி இருக்குமா? ஓகே ஓகே. ஆமாம், இவளுக்கு லேயாளுக்கு கண்ணு அழகு. ஓகே, ஆனால் ராகேலுக்கு உடம்பு முழுதும் அழகுன்னு போட்டிருக்குது. ஓகே, லேயாளும் அழகு தான், அவளுடைய கண்ணு ஸ்பெஷல் அழகு. ஓகே, ஆனால் ரேச்சல் உடம்பு எல்லாம் அழகு எல்லாருக்கும் தான் இருக்குது. ஓகே, சிலருக்கு இவங்க தான் அழகு, அவங்க அழகு இல்லை. ஓகே, சில இடங்களில் கூர்மையான மூக்கு இருந்தால் அழகும்பாங்க. ஆப்பிரிக்காக்கெல்லாம் போனால் சப்பையான மூக்கு தான் அழகுன்னு சொல்லுவாங்க. அதனால இடத்துக்கு இடம் அழகு மாறுபடும். ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரோ அதுதான் அழகு. ஆண்டவர் நம்ம எப்படி வச்சிருக்கிறாரோ அதுதான் அழகு. ஆனால் இதில் லேயாளுக்கு கண்கள் அழகு, ராகேல் உடம்பு முழுவதும் அழகுன்னு சொல்லி போட்டிருக்குது. சில சொல்லுவாங்க, பார்த்து உனக்கு உடம்பு முழுவதும் மூளைடா. ஆனால் அவங்க அப்பாவை பாருங்க, யாரை ஆடு மேய்க்க அனுப்பியிருக்கிறாரு? நீ தான் அழகான பொண்ணுமா, போய் ஆடு மேய்க்க போ.
ஆமா, நீ நீ கண்ணு இது அழகா இருக்குது, நீ நிழல்லே இருந்துக்கோன்னு அனுப்பியிருக்கிறாரு. சரி. ஸோ அந்த அழகான பொண்ணு ஆடை பற்றிக்கிட்டு வாரா. பின்னால் இளையராஜா ஏதோ மியூசிக் போடுறாரு. இங்கே உடம்பெல்லாம் மின்சாரம் பாஞ்சிட்டுது. ஓகே ஓகே. ஒரு மாதம் மாமா வீட்டில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றாரு. ஓகே. சாப்பிட்டுட்டு எப்பப்போ ஆடை பார்க்கவும் போகிறாரு வாராரு. மருமகனே, உங்க சும்மா வச்சு நான் வேலை வாங்க வேண்டாம், எவ்வளோ சம்பளம் வேணும்னு கேட்குறாரு. மருமகன் என்ன சொல்கிறாரு? உங்க 2வது மாதம் மேலே நான் கண்ணு வச்சுட்டேன், 7 வருஷம் வேலை செய்கிறேயா, சம்பளமே வேண்டாம். ஓகே. அந்த மகளை தந்துடும். ரைட், வெரி குட். லாபானுக்கு சிக்கிக்கிட்டாரு மருமகன். ஓகே. நீ 7 வருஷம் வேலை பார்க்குறியா, நீ 14 வருஷம் வேலை வைக்க பாரு. சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டால, டபுள் போர்ஷனை வாங்கிட்டால, உனக்கு டபுள் வேலை வைக்கிறேன் பாரு. சரி, அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தா விடுதலை பெற்ற பெண்மான் கதைக்கு வர முடியாது. ராகேல இந்த இன்னொரு கதை சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட்ல. ஒரு கழுதைக்கு மேலே நீங்கள் உட்காந்துருக்கீங்க, வெயிட்டு, உங்கள் வெயிட்டை அதை தூக்கிட்டு நடக்கணும்னா அது முன்னால் போக வைக்கணும்னா 2 விதமாக செய்யலாம். ஒன்று வந்து நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, ஒரு கம்பை கையில் எடுத்து அது நுனியில் ஒரு கேரட்டை கட்டி தொங்க போட்டுருங்க. கேரட் கழுதைக்கு மேலே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஓகே. கழுதைக்கு முன்னால் ஒரு கேரட்டை பிடிங்க, கொஞ்சம் முன்னால். ஓகே. அது அடுத்த 8 வச்சா அது நான் கேரட்டை சாப்பிட்ருவேன்னு அது கேரட்டை சாப்பிட்றதுக்காக காலை தூக்கி வைக்கும். ஓகே. காலை தூக்கி முன்னால் போகும்போது கேரட் எங்கே போகும்? நீங்களும் அதுவும் முன்னால் போகும். ஸோ அது கேரட்டை சாப்பிட்றேன்னு முன்னால் போயிடும். ஓகே ஓகே. இன்னும் ஒன்று ஸ்டிக்கு, பின்னால் இருந்து அடி, நீ முன்னால் போகலன்னா அடி. ஓகே. கேரட் அண்ட் ஸ்டிக் மெத்தட்னு சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட்டில். ஓகே. ஒன்று கேரட்டை காமிச்சு உனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லியே வேலை வாங்கலாம். அதில் இல்லாட்ட உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன், உன்னை டிமோட் பண்ணிடுவேன், உனக்கு ஓகே சேலரியில் கை வச்சிருவேன், உன்னுடைய சர்டிஃபிகேட்டில் கை வச்சிருவேன்னு சொல்லி பயமுறுத்தி வேலை வாங்கலாம். ஓகே. இவன் ரேச்சலை காட்டியே 14 வருஷம் வேலை வாங்கிட்டான். லேயால இப்போ கல்யாணம் பண்ணா, ரேச்சலை ராகேல எப்போ கல்யாணம் பண்ணா? பைபிளில் தெரிஞ்சது சொல்லுங்களா? ஆமாம் ஆமாம். 7 வருஷம் வேலை செஞ்சுட்டு லேயால கல்யாணம் பண்ணா. பைபிளை ஒழுங்கா வாசிக்கணும். லேயால கல்யாணம் முடிச்சு 7 நாள் அந்த செலிப்ரேஷன், கல்யாண செலிப்ரேஷன் 7 நாள். அது முடிஞ்சவொடனே அடுத்த கல்யாணம். கண்டிஷன் என்ன கண்டிஷன்? இன்னொரு 7 வருஷம் சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்கணும். ஓகே. இன்னொரு 7 வருஷம் வேலை பாரு, அதுக்கப்புறம் தான் ராகேலை தருவேன்னு பைபிளில் போடல. ஓகே. ஸோ 7 நாள் முடிஞ்சவொடனே 2வது கல்யாணம், அது ஒரு 7 நாள் செலிப்ரேஷன். ஆனால் கண்டிஷன் இன்னொரு 7 வருஷத்துக்கு சம்பளம் கிடையாது, வேலை செய்யணும். என்ன பண்ணுறது? சரி, ராகேல் மேலே அவ்வளவு ஆசை. சரி, இன்னும் 7 வருஷம் சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்குறேன். ஆண்டவருடைய பார்வையில் யாக்கோபுக்கு மனைவி யார்? நான் அதை ஒரு வித்தியாசமாக கேட்குறேன். நீங்கள் 4 பேரும் தான், 2 மனைவியும் 2 மறுமனையாட்டியும் தான். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவர் கொடுத்த ஸ்டேட்டஸ் படி இப்போ ஆபிரகாம், சாரா, ஓகே, ஈசாக்கு, ரெபேக்கா, யாக்கோபுன்னா யாரை சொல்லுவீங்க? லேயாள் தான். லேயாள் தான். இந்த ராகேல் மேலே ஆசை வச்சு 14 வருஷம் ஓகே என்ன நொந்து நூலாகி ஓடா வேலை செய்து கடைசியில் அவள் 2வது பிள்ளை இதில் செத்து போயிட்டான். ஓகே. வழியில் ஒரு மரத்தடியில் குழியை தோண்டி அவளை புதைச்சிட்டு வந்தாச்சு. ஓகே. அந்த பிள்ளையை வளர்த்தது யாரு? லேயாள் தான் வளர்த்துருப்பான். 13 பிள்ளையில 8 பிள்ளைய வளர்த்தது லேயாள் தான். ஓகே. இந்த குடும்ப கல்லறையில் ஓகே ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபேக்காள், யாக்கோபு பக்கத்தில், யாக்கோபுக்கு முன்னாலேயே லேயாளை அடக்கம் பண்ணியாச்சு. குடும்ப கல்லறையில் இருந்தது யாரு? லேயாள் தான். ஆண்டவருடைய கணக்கில் இவனுக்கு ஆசை வந்து எப்படியோ
கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சரிப்பா பண்ணி தொலை, என்ன பண்றது, இல்லாட்டா விஷத்தை குடிச்சிருவேன், இல்லாட்டா அங்கே பண்ணிடுவேன், டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறிடுவேன், ரயிலில் குதிச்சிருவேன். சரி, இதுதான் அனுபவிக்கிறது தான் உன் தலையில் எழுதியிருக்குன்னா அனுபவி. இன்னும் ரேச்சலையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். உனக்கு லேயால் தான் லாயக்குப்பா, கடைசி வர அவள் தான் இருந்து உன்னை காப்பாற்ற போறா. அக்கா காதல் கல்யாணம்லாம் ஃபெயிலியரில் முடியும், அரேஞ்ச் பண்ண அப்படி சொல்ல வரல. கல்யாணம் பண்ணிட்டு காதல் பண்ணுங்க. என்ன காதல் திருமணம் செய்யலாமா வாலிபர் கூட்டத்தில் கேட்டாங்க. கட்டாயம் காதலிக்க வேண்டும். எப்போ? கல்யாணத்துக்கு அப்புறம். ஓகே. ஸோ கல்யாணம் பண்ண ஒய்ஃபை நல்லா காதலிங்க, கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டை காதலிங்க. ஓகே. ஆண்டவர் கொடுத்தது உங்களுக்கு இதுதான் லாய்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஓகே. ஆண்டவரை குறை சொல்ல முடியாது, கரெக்டாக பார்த்தா கொடுத்துருக்கிறாரு. ஓகே. சரி, அப்படி லேயாளுக்கு 4 பிள்ளை பிறந்தாச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க பாஸ்டர். டீ எப்போ வேணாலும் கொடுங்க, சாப்பாடு எப்போ வேணாலும் கொடுங்க. என்ன 4 பிள்ளை பிறந்தாச்சு. 2 ஒய்ஃபு. ஓகே. ஒன்று தான் மூத்த லீகல் ஒய்ஃபு, மூத்த ஒய்ஃபு. 2வது ஆசைப்பட்ட ஒய்ஃபு. இது சந்தோஷமாக இருந்திருப்பாரா? போட்டிருக்கு கதை. ஒரு மனைவிக்கு மேல் திருமணம் செய்யாதிருப்பாயாக பின்னால தான் ருதல் வந்திருக்குது. ஓகே. ஆனால் அவங்க அனுபவிச்சதெல்லாம் எழுதி போட்டிருக்கு. நப்தலின்னு பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சரி, லேயாளுக்கு 4 பிள்ளை பிறந்தாச்சுது, இவளுக்கு பிள்ளை இல்லை. ஒரே சண்டை, லேயாள் கூட சண்டை, யாக்கோபு கூட சண்டை. எனக்கு பிள்ளை தாரீங்க, இல்லாட்டா நான் செத்து போவேன். இவனுக்கு வந்ததே கோவம், நானும் அவனுக்கு பிள்ளை தர மாட்டேங்கிறேன். ஆண்டவர்கிட்ட எல்லாம் உனக்கு பிள்ளை கொடுக்காம வச்சிருக்கிறாரு. அந்த கலங்கத்தின்னு பார்த்தா இந்த கலங்கத்தின்னு பார்த்தா சரி, அப்படி கடைசியில் இவளுக்கு 4 பிள்ளை பிறந்தாச்சுது. சரி, எனக்கு பிள்ளை பிறக்காது. ஓகே. கிராமத்தில் பிள்ளை பெறாதவளை பற்றி என்ன சொல்லுவாங்க? அது இல்லை, வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லைன்னு. எல்லார் வயிற்றுலையும் புழு இருக்கு, பூச்சி இருக்குது. புழு பூச்சிக்கு எதுக்கு இப்போ பிள்ளை பெறணும்? ஆனால் கிராமத்தில் சொல்றது ஒரு புழு பூச்சி கூட பெற்றுக்கிடல. எல்லார் வயிற்றுலையும் பூச்சிகள் இருக்குது. ஓகே. எண்ணிக்கைக்கு அடங்காத. ஓகே. சரி, இந்த 4 பிள்ளைகள் பெற்ற பிறகு என் வேலைக்காரி மூலமாக எனக்கு பிள்ளை வரட்டும் சொல்லி பில்ஹாளுங்கிறவளை அவ மூலமாக அவளை செகண்டரி ஒய்ஃப் அல்லது சப்சிடியரி ஒய்ஃபாக கொடுக்குறான். மூத்த பையனுக்கு பேர் தான். அதுக்கப்புறம் 2வது 6வது பையனாக பிறக்கிறான் நப்தலி. ஓகே. யாக்கோபுக்கும் பில்ஹாளுக்கும் பிறந்த குழந்தை, ஆனால் லீகலாக ராகேலுடைய குழந்தைன்னு சொல்லலாம். 6வது பையன். ஏற்கனவே 5 அண்ணன்மார் இருக்கிறாங்க. முன்னோர்கள்லாம் நல்ல பழமொழியெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க, அப்படித்தானே? இந்த பழமொழி கேட்டிருக்கீங்களா? ஏழையா பிறந்தாலும் இளையவனா பிறக்கக்கூடாதுன்னு. இளையவனா இருக்கிறது லாபமா நஷ்டமா? 2 இருக்குது. 2 இருக்கு. அப்படி லாபமா நிறைய பேருக்கு பெற்று. ஓகே. கிராமத்தில் நான் வளர்ந்தேன். ஓகே. அண்ணனும் தம்பியும் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்கன்னா அண்ணன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடுவான். ஏய், இவங்க அண்ணன் 2 கிளாஸ் தாண்டி இருக்கிறான்டா, நீ வந்துட்ட ரொம்ப வம்பு பண்ணாத, அவன் வந்துடுவான்டான்னு. அப்படி அண்ணன் இருக்கு, தம்பிக்கு புரட்டு. அப்படியே அக்கா தங்கச்சி கூட இருக்கும். நேரத்தில் சில அண்ணன் மாதிரி இவனை ஏன் ஸ்கூலில் சேர்த்தாங்க, நான் செய்கிறதெல்லாம் கொண்டு போய் வீட்டில் போய் ஊதிடுறான். அப்படிதானே? அம்மா இன்னைக்கு அண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா, இன்னைக்கு அக்கா என்ன பண்ணா தெரியுமா? இளைய பிள்ளைகளுக்கு வேலையா தான். அண்ணங்காரன் என்ன பண்ணுவான்? நான் பார்த்துருக்கிறேன். ஓகே. அண்ணனும் தம்பியும் ஸ்கூல்ல இருந்து நடந்து வரும்போது அண்ணன் பேக்கையும் தம்பிகிட்ட கொடுத்துட்டு இவர் அங்கேருந்து கல்லெறிவார், அங்கே புளிய மரத்தில் கல்லெறிவார், அங்கே ஓனான கல்லெறிவார். வீட்டு பக்கத்தில் வரும்போது 2 பேக்கையும் தூக்கிட்டு வந்துடுவார். அம்மா நினச்சிக்கிடுவாங்க, பரவாயில்ல என் பையன் நல்ல பொறுப்பா 2 பேக்கையும் சுமந்துட்டு வரானே. ஆனால் இவ்வளோ தூரமும் 2 பேக்கையும் சுமந்து யாரு? சில வீடுகளில் நடக்கிறது, அப்படித்தானே? அதனால தான் ஏழையா பிறந்தாலும் இளையவனை
ஒரு வார்த்தைக்கு மதிக்க மாட்டாங்களே, நீ சின்ன பையன், நீ சின்ன பையன். பென்யமீனை பற்றி மற்ற 11 பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? பிள்ளையாண்டான், பிள்ளையாண்டான். பிள்ளையாண்டான் என்னது? சின்ன பையனா? ஓகே, வாலிய பையனும் பிள்ளையாண்டான் தான், வாலிய பையனும். ஓகே, யுத்தத்துக்கு போற அப்சலமும் பிள்ளையாண்டான் தான். ஓகே, ரொம்ப சின்ன பையன் கிடையாது, ரொம்ப சின்ன பையன் கிடையாது. ஓகே, ஒரு கடைசி பிள்ளைக்கு 30 வயசு. பென்யமீனுக்கு எகிப்துக்கு போகும்போது பென்யமீனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தது தெரியுமா? எண்ணி பாருங்க, 10 பிள்ளைகள். 70 பேர் எகிப்துக்கு போனாங்கல்ல, அதுல பென்யமீனுடைய பிள்ளைகள் பேரை வாசித்து பாருங்க, எண்ணி பாருங்க, 10 பிள்ளைகள். 10 பிள்ளை பெற்றவனை பிள்ளையாண்டான், பிள்ளையாண்டான், பேபி பேபின்னு சொல்றாங்க. அவன் 10 பெத்து போட்டுக்கிறான். பாருங்க, பைபிள்ல உள்ளதான் சொல்றேன், நான் வெளியே உள்ள இருந்து கதை விடுறதுல. கடைசி பிள்ளைக்கு அப்படிதான், பேபி பேபி. அவன் கிடக்கான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் 4 பிள்ளைக்கு அப்பாவா இருப்பான், அப்படிதானே? இப்போ அண்ணன் சொல்லுதான், தம்பிக்கு ஒன்றும் தெரியாது. பட்டணத்தில் அந்த பிரச்சனைலாம் கிடையாது, ஒரு பையன் ஒரு பொண்ணு, முடிஞ்சு போச்சு. இளையவனும் கிடையாது. சரி, ரைட்டு. 6வது பையன் பேர் எப்படி வச்சா தெரியுமா? ராகேல். அதனால தான் ஆண்டவர் லேயால வச்சிருக்க பேருக்கு அர்த்தம்லாம் வித்தியாசம். ஓகே, நப்தலின பேருக்கு அர்த்தம் தெரியுமா? போராட்டம். போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி நப்தலி என்று பெயரிட்டாள். போராடி வெற்றி கொண்டேன் என்று சொல்லி வெற்றின்ல பெயர் வச்சிருக்கணும், அப்படிதானே? வெற்றி கழகம், வெற்றின்னு பேர் வச்சிருக்கணும். ஆனா எப்படி பேர் வச்சிருக்கா? ஜெயஸ்டீஃபன் பேர் வச்சிருக்கணும். போராட்டம்னு பேர் வச்சுட்டான். நப்தலின எபிரேய பேருக்கு அர்த்தம் போராட்டம். உனக்கு என்ன பேரு? போராட்டம். எதுக்கு உங்க அம்மா இப்படி பேர் வச்சாங்க? எங்க வீட்டில் எங்க அம்மாவும் பெரியம்மாவும் ஐயோ, ஒருத்தர் குடுமையை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு என்ன சண்டை தெரியுமா? அவனை கூப்பிடுறாங்க, ஏ போராட்டம் இங்க வா, ஏ நப்தலி இங்க வான்னா என்ன அர்த்தம்? போராட்டம் இங்க வா. வந்துட்டானே, போராட்டம் வந்துட்டான்ப்பா. சைக்காலஜிஸ்ட கேட்டீங்கன்னா, நீ மண்டு உனக்கு மண்டையில் ஒன்றும் ஏறாதுன்னா உண்மையிலேயே அவன் ஐக்கியம் இருந்தாலும் அவனுக்கு ஒன்றும் ஏறாது. ஏன்னா நம்ம சொல்றதெல்லாம் அவனுக்கு சஜஷன் அவன் உள் வாங்கிடுறான். அது மாதிரி நீ போராட்டம் போராட்டம் போராட்டம்னு சொல்றாங்க. ஆனால் அவனை பத்தி அப்பா என்ன சொல்றாரு? விடுதலை பெற்ற பெண்மான். அக்காளுக்கும் தங்கச்சிங்க ஆகாது. நல்ல அக்கா நல்ல தங்கச்சி, எது வர சக்கலத்தையா மாறுவார், அப்படிதானே? இன்னொரு ஒய்ஃபு ரிலேஷன்ஷிப்பு சக்கலத்தின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, வெவ்வேறு பகுதியில் வெவ்வேறு லாங்குவேஜில் வேறு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, வைப்பாட்டி வேறங்க. வைப்பாட்டி வந்து இல்லீகல். ஓகே, அது சின்ன வீடுங்கிறது. சக்களத்திகள். ஓகே, 2. ஆனால் அக்கா தங்கச்சியாகவே இருந்து அக்கா தங்கச்சின்னு வளர்ந்தவங்க கடைசியில் அப்பா இப்படி பண்ணிட்டாரு, ஒரே ஆள் தலையில் கொண்டு போய் கட்டிட்டாரு. அந்த போராட்டத்துக்கு மத்தியில் அந்த குடும்பம் எப்படி வளர்ந்துருக்கும்? என்ன சூழ்நிலைகள் வந்து போராட்டமான சூழ்நிலை. ஆனால் இவன் வளர்ந்து அவன் அப்பா சொல்றாரு, நீ விடுதலை பெற்ற பெண்மான். அடுத்த பகுதிக்கு பிறகு வருவான். எப்படி இவன் விடுதலை அடைஞ்சான்? இவங்க அண்ணன்மாரெலாம், மூத்த அண்ணன் ஒரு மாதிரி அலைகிறான், மற்ற அண்ணன்மாரெலாம் ஒரு மாதிரி அலைகிறான். இதில் இன்னொரு வசனம் இருக்குது பாருங்க, 37 அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 37:2. பைபிள் வச்சிருக்கவங்களாம் திருப்புங்க. யோசேப்பை பற்றி ஒன்று சொல்லியிருக்குது. ஓகே, ஓகே, எல்லா குடும்பத்துக்கும் இருக்கிறது அப்படிதானே? இவங்க அப்பா மாமா ஓகே அழகான பொண்ணை ஆடு மேய்க்க அனுப்பிட்டார். இவனுக்கு யோசேப்பு ரொம்ப செல்லகுமாரன்.
அவனுக்கு ஸ்பெஷலாலாம் ட்ரெஸ் வாங்கி போட்டு நீயும் போய் ஆடு மேய் அனுப்பியிருக்கிறார். ஓகே, யாரு கூட? மறுமனையாட்டின் பிள்ளைகளோட. ஓகே, பில்கால். ஓகே, அந்த பிள்ளைகள் யார் தெரியுமா? தான், ஓகே, தான், காத், ஆசேர். ஓகே, அது கூட நப்தலியும். இவனுக்கு இவன் அதே அம்மாவுக்கு பிறந்த அண்ணன் தான். ஓகே, அவன் விரியன் பாம்புங்கிறாரு. வழியில் போகிறவங்களெல்லாம் கடிச்சிக்கிட்டு இருப்பான். ஆண்டவரே இனி அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றோம். ஓகே, 2 ஜெபம் பண்ணுறாரு. சிமியோன் லேவியை பற்றி ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே என் ஆத்மா அங்கே போயிடாம. அதே மாதிரி தானை பற்றியும் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே அந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவர். அப்படி அண்ணன்மார் கூட இருக்கிறான். துன்மார்க்கர் அவங்க செய்த துன்மார்க்கத்தை யோசேப்பு போய் சொல்வாராம். அப்போ காத், ஆசேர், தான், நப்தலி இந்த 4 பேரும் அதில் சொல்லியிருக்குது 4 பேரும் துன்மார்க்கம் பண்ணாங்கன்னு. ஆனால் பின்னால் வச்சு பார்க்கும்போது நப்தலி துன்மார்க்கம் பண்ணியிருக்க மாட்டார். மொத்தத்தில் சொல்லியிருக்குது. அந்த மறுமனையாட்டின் பிள்ளைகள் 4 பேர் பேரையும் போடலை. மறுமனையாட்டின் பிள்ளைகளோடு இப்படி குடும்பமும் போராட்டம், அண்ணன்மாரும் துன்மார்க்கர். ஆனால் இவன் எப்படி விடுதலை பெற்ற மானாக வந்தான்? கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம். என்னுடைய கெஸ், என்னுடைய அனுமானம் 31ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை வச்சுக்கிடுங்க, வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 31 38லேருந்து 42 வரை. ஓகே, யாக்கோபு கதையை யோசித்து பாருங்க. 20 வருஷம். ஓகே, அக்கா மகன் ஊர்லேருந்து வந்திருக்கிறான். ஓகே, அப்படிதானே? ரெபேக்காளுடைய மகன், லாபானுடைய அக்கா மகன். தங்கச்சியா? சரி, போய் சேர்த்துக்கிடுவா அண்ணா. சரி, ஓகே, தங்கச்சியா இருக்கலாம், நீங்கள் கரெக்டாக இருக்கலாம். சரி, தங்கச்சி மகன் வந்த உடனே கட்டி பிடிச்சி, ஐயோ மாப்பிள்ளை வந்துட்டீரா சொல்லிட்டு 20 வருஷம் வேலை வாங்கியிருக்கிறான். 20 வருஷத்தில் யோசிச்சு பாருங்க, 14 வருஷம் சம்பளமே கிடையாது. இந்த 38லேருந்து வாசிங்க. இந்த 20 வருஷமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். பின்னால் சொல்றாரு 14 வருஷம் உம்முடைய 2 மகளுக்காகவும் 6 வருஷம் சம்பளத்துக்காக. உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை, ஒன்று கூட நான் டச் பண்ணலை. பீருண்டதை உம்மிடத்திற்கு கொண்டு வராமல், ஏதாவது ஓனாயோ அதை ஏதாவது கடிச்சிட்டுனா, ஓகே, இது கடிச்சது பொதுவாக அவங்க வழக்கம். ஓகே, காதை கொண்டு வந்து கொடுத்தா போதும், ஓகே, அது செத்து போச்சு, நம்பரை கழிச்சிருவாங்க. லாபான் அப்படிலாம் கழிக்கலை. அது செத்து போச்சா, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த, இன்னும் திட்டிடுவார். ஓகே, அதனால செத்து போன ஆடுக்கு பதிலாக இவரே இன்னொரு ஆடை போடுறாரு. 14 வருஷம் சம்பளம் கிடையாது. பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் கையில் கேட்டு வாங்கினீர். இந்த 7 வருஷம் சம்பளம் இல்லாமல் தனியாள், ஓகே, மாமா போட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு 7 வருஷம் ஒப்பேத்திட்டாரு, ஓடிட்டாரு. இப்போ 2 கல்யாணம் பண்ணியாச்சுது. இன்னும் 7 வருஷம் சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்கணும். அதில் வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்துக்கிட்டே இருக்குது. லேயாளுக்கு 4 பிள்ளை பிறந்தாச்சுது. அதுக்கப்புறம் தான் பிறந்தாச்சுது, நப்தலி பிறந்தாச்சுது. இடையில இன்னும் லேயாளம் ஏன் வேலைக்காரையும் நீ சேர்த்துக்கிட்டோன்னு சொல்லி இந்த 7 வருஷத்தில் 7 பிள்ளை பத்தாச்சுது. சம்பளம் கிடையாது. மேனேஜ் பண்ணியிருக்கிறாரு. சம்பளமே இல்லாமல் 2 பஞ்சாதி அல்லது 4 பஞ்சாதி 7 பிள்ளைகளை காப்பாற்றிருக்காரு. அந்த எப்படி வளர்ந்துருப்பாங்க அந்த குடும்பம். நப்தலி மாமா தான், மாமா ஆட்டத்தான் மேய்க்கிறாரு. ஆனால் ஒரு மைனஸ் கிடையாது. செத்து போச்சுன்னா செத்து போச்சு தான், உயிரோட வேற கொண்டு வா. எங்கேருந்து கொண்டு வரேன்? கொண்டு வா, நான் சம்பளம் இல்லாமலாம் வேலை பார்க்குறேன், கொண்டு வா கொடுத்துருக்காரு. அப்போ எவ்வளவு போராட்டத்தில் அந்த குடும்பம் போயிருக்கும். ஆனால் இவர் சொல்றாரு, ஓகே, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தது பிள்ளைகளுக்கு தெரியணுமா வேண்டாமா? தெரியணும்.
சிலர் அழுவாங்க, ஒரு கஷ்டம் தெரியாம வளர்த்தையா, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தையா. இப்ப இப்படி பண்றாங்க. ஆமா, பிறகு வேற எப்படி பண்ணுவான்? வேற எப்படி பண்ணுவான்? நான் கொஞ்ச நாள் பாஸ்டரா இருந்தேன். ஓகே, ஒரு சர்ச்சில் நான் சொன்னது, பிள்ளைய காலேஜில் படிக்க வைக்கிறாங்க. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டி அவன் மினுக்குன்னு மினுக்கிட்டு போகிறான். ஓகே ஓகே, அவட்ட சொன்னேன், போய் உங்கள் அம்மா கையை தடவிப்பார், தடவி பார்த்துட்டு வந்து சொல்லு, உங்கள் அம்மா கை எப்படி இருக்குது, உன் கையை எப்படி மினுக்குறிய, உங்கள் அம்மா கை எப்படி இருக்குன்னு தடவிப்பார். அந்த அம்மா புல் வெட்டுறாங்க, கல் சுமக்கிறாங்க, சமையல் செய்கிறாங்க, பாத்திரம் வளர்க்குறாங்க, எல்லாம் செய்து தான் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. நான் பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது, அது ஒரு தாயுள்ளம் தகப்பனுள்ளம். அது ரைட்டா தப்பா? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது, பாசம், ரைட்டா தப்பா? அது என்னன்னு கேட்கல, ரைட்டா தப்பா? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் மேலே இருக்கிறேன். எனக்கு காசுக்கு அருமை தெரியுது, ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாது வைங்க, நீங்கள் செத்து கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் தூத்தி பறத்திடுவான். அவன் சம்பாதிச்சது இல்லையே, அவன் வேற சிந்தனது இல்லையே. இவ்வளவு பாடுபட்டேன். ஓகே, அடுத்த வசனத்தை போடுங்க. அடுத்த வசனம், அதுக்கு அடுத்த வசனம் 41:2. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு இருப்பீர். இந்த நப்தலி எப்படி இந்த போராட்டமான சூழ்நிலையில இருந்து விடுதலை பெற்றவனாக மாறினான் பைபிள்ல போடல. இந்த ஒரு ஹிண்ட்டை வச்சு என்னுடைய அனுமானம், தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார், ஆவியானவர் என் உள்ளத்திலே போட்டார்னா அப்படிலாம் கிளைம் பண்ண விரும்பல. எங்களுக்கு பைபிள் காலேஜில் டீச் பண்ண போது, பிரசங்கம் பண்ணும்போது எப்படி பண்ணணும், அதில் அந்த பாயிண்ட்டுக்கு எல்லாம் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் வேணும். ஓகே, அதை இன்ன காரணத்தினால இந்த பாயிண்ட்டு சொல்கிறேன். ஒருத்தர் பிரசங்கத்தில் சைடில் எழுதி வச்சுருந்தாராம் அந்த நோட்ஸில், வீக் பாயிண்ட் ஷவுட் லவுடர். சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லை. இவன் என்ன சொல்கிறான், 14 வருஷம் சம்பளம் இல்லாமல் இருந்தேன், கஷ்டப்பட்டேன், ஆனால் என் பயபக்திக்கு உரியவர் என்னோடு இருந்தார். அதை மற்ற 12 பிள்ளைகளும் பிடிச்சாங்களோ பிடிக்கலையா, நப்தலி பிடிச்சுக்கிட்டான். அவன் சூழ்நிலை எப்படியும் இருக்கட்டும், உங்கள் சொந்தக்காரங்க உங்களை எப்படியும் நடத்தட்டும், உங்கள் அம்மாவும் பெரியம்மாவும் குடுமி பிடிச்சி சண்டை நடத்தட்டும், உங்கள் அண்ணன்மாரும் உன்னை எப்படியும் நடத்தட்டும், பயபக்திக்குரியவர் என்னோட இருக்கிறார். நீ இருந்தேன்னா அந்த சூழ்நிலையில் நீ விடுதலை அனுபவிக்க முடியும். அதை அப்பா பார்த்துக்கிட்டு இருந்து கடைசி நாளில் சொல்கிறாரு, இந்த ஒரு வசனம் தான் சொல்கிறாரு, 6 வசனம் 7 வசனம்லாம் சொல்லியிருக்காரு சிலருக்கு. பிள்ளைன்னா இப்படி இருக்கணும்டா, போராட்டத்துக்கு மத்தியில் வளர்ந்தாலும் பயபக்திக்குரியவர். யார்கிட்ட இருந்து படிச்சுக்கிட்டா? அப்பாட்ட இருந்தா. அம்மாமார்ட்ட இருந்து படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அண்ணன்மார்கிட்ட இருந்து படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எத்தனை அப்பா அம்மா இங்கே இருக்கிறீங்க? how many fathers are here? Good. பிள்ளைகளுக்காகவே சம்பாதிக்கிறேன் அலைகிறேன். பிள்ளைகள் உங்கள் லைஃப்பை பார்க்கட்டும். கேட்டதெல்லாம் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் போயிடும். பார்த்தது தான் மனசில் நிற்கும். அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அண்ணன் மாதிரி துன்மார்க்கமாக இருக்கிறாங்க. ஆனால் அப்பா எங்கள் தாத்தா கையிலேருந்து, லாபான் இவனுக்கு தாத்தா தானே, ஓகே, தாத்தா வந்தது எதுக்கு வந்தார்? பிடிச்சிட்டு போகணுன்னு தான் வந்தார். ஆனால் பயபக்திக்கு உரியவர் விடலை. ஆமேன். விடுதலை பெற்ற பெண்மானாக அவன் இருந்தான். இருதயத்தில் விடுதலை இருந்ததுன்னா, இருதயத்தில் இன்பம் இருந்ததுன்னா அது எப்படி வரும்?
ஒரு வசனத்தை எழுதிடுங்க. மத்தேயு 12:34. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கணும்? அதை ஏன் கேட்குறீங்க? சஞ்சலமும் வருத்தமும் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையும். மூத்த பையன் கவனிப்பான்னு இளைய பையன் கவனிக்கலை, இளைய பையன் கவனிப்பான்னு மூத்த பையன் கவனிக்கலை. பையனோ மருமகளோ, சரி. பயபக்திக்குரியவர் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார். என்னுடைய இருதயத்தில் அதுதான் நேரத்தில் இருக்கணுமே ஒழிய அவன் இப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், சூழ்நிலை இப்படி இருக்குது. சூழ்நிலைக்கு மேலாக நாம் வந்தால் தான் விடுதலை. சூழ்நிலை நம்ம கட்டி வைக்கக்கூடாது. சூழ்நிலையிலேருந்து நம்ம விடுதலை. சூழ்நிலையை நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. அப்படித்தான் இன்பமான வசனங்களை, இன்பமான காரியங்களை உள்ளத்தில் நிரப்புனா இன்பமான வசனங்களை பேசலாம். எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். எது கெட்ட வார்த்தை? அடுத்த வசனத்தில் பேட் வேர்ட்ஸ். எது பேட் வேர்ட்ஸ்? தூஷண வார்த்தை. வெவ்வேறு சினானிம்ஸ் தான் சொல்லுவோமே ஒழிய அர்த்தத்தை சொல்ல மாட்டோம். கேட்கிறவளுக்கு அதுக்கு முந்தின வசனத்தை போடுங்க. பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை இருந்தால் அதை பேசுங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை நல்ல வார்த்தை. பக்தி விருத்திக்கு ஏது இல்லாத வார்த்தை கெட்ட வார்த்தை. நான்லாம் கெட்ட வார்த்தை பேச மாட்டேனே. ஆனா இந்த சர்ச் இப்படித்தான், இந்த ஆராதனை இப்படித்தான், இவர் பாட்டு நடத்த வந்தா அப்படித்தான். பக்தி விருத்திக்கு எங்கேயாவது பிரயோஜனமா இருக்கா? இல்லைன்னா அது என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. அந்த கெட்ட வார்த்தை எங்கிருந்து வருது? இருதயத்தின் நிறைவிலிருந்து வருது. பிரசங்கம் கேட்கும்போது, ஆராதனை பார்க்கும்போது எல்லாம் மூணாவது டாபிக், திருச்சபையின் விடுதலை வாழ்வை அனுபவிப்பது எப்படி, சூழ்நிலைகள் எப்படி இருக்கலாம். இந்த நப்தலி பயபக்திக்கு உரியவரை அவன் தகப்பனுடைய வாழ்க்கையில பார்த்ததுனால விடுதலை பெற்றவனாக இருந்தான். சாக போகிற வயசில் அப்பா பார்த்துட்டு ஒரு வசனம் தான் சொன்னாலும் ஓகே, இவன் இன்பமான வசனங்கள். நம்ம வார்த்தை எப்படி இருக்குது, பிரசங்கம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உடனே சொல்லிடுவீங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டதுனால நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க? ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உரியது. God bless you. உலக தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக முழு வேதாகமத்தையும் தெளிவாக சரியாக கற்றுக்கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. அகில உலக கிறிஸ்தவர்களுக்கான தொலைதூர ஓர்கல்வி திட்டம். ATA-வின் பதிவு பெற்ற கல்லூரி. CTH Certification in Theology, BTH Bachelor in Theology, MDiv Master in Divinity, MTH Master in Theology.